Hi students, good afternoon. நீங்க நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டால்டன் அணு கோட்பாடு. ஓகேவா? டால்டன் அணு கோட்பாடை பத்தி நம்ம பார்க்க போறோம். டால்டன் அணு கோட்பாடுனா என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, டால்டன் அணு கோட்பாடுனா என்னன்னா, ஒரு அணு என்பது வந்து இயல்பாக நடுநிலைத்தன்மை மட்டும்தான் நடுநிலைத்தன்மை மற்றும் தனிமங்களில் உள்ள பண்புகளை மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கும். ஓகேவா? ஆனால் மேலும் அது என்ன பண்ணும், வேதிவினையில் வந்து ஈடுபடும் போது ஒரு தனிமத்தோட மிக சிறிய துகள்களாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டால்டனின் அணு கோட்பாட்டில் வந்து என்ன கூடுதல் விதி என்னன்னு சொல்லியிருக்காரு, முன்மொழிஞ்சிருக்காருன்னா அதோடைய முக்கிய அனுமானங்களை பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிள் டாப்பிக்காக வந்து உங்களுக்கு நடத்தலான் இருக்கேன். இது மட்டும் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். முக்கிய அனுமானங்கள்னு சொல்ல போனால், டால்டனோட அணு கோட்பாடில் முக்கிய அனுமானங்கள்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம பருப்பொருள் அணுக்களால் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பருப்பொருள்னா அணுக்களால் உருவானதுன்னு சொல்கிறாங்கன்னா என்னது, எல்லாமே ஒரு எல்லா பொருளுமே வந்து என்னது, ஒரு பருப்பொருளால் தான் அணுக்கள் வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஒரு அணு என்பது மிகச்சிறிய அடிப்படையான பிரிக்க இயலாத துகள்களாகும் சொல்கிறாங்க. அணு என்பது என்னது, பிரிக்க முடியாத துகள்னு சொல்கிறாங்க. அடிப்படையான இயலாத ஒரு துகள்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது எந்த ஒரு பொருளுக்கும் கட்டுமான அமைப்பை வந்து கொண்டதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு அணு என்பது என்னது, மிகச்சிறிய அடிப்படையான பிரிக்க இயலாத துகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. இதை நீங்கள் எப்போ படிச்சிருப்பீங்க, நீங்கள் எந்த கிளாஸ்லையுமே 6th படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறத யார் சொல்லியிருக்காங்க, டால்டன் கோட்பாடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஒரு தனிமத்தின் அணுக்கள் அனைத்தும் ஒரே அளவு ஆற்றல் மற்றும் பண்புகளை பெற்றுள்ளன. ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரே மாதிரியான அளவு ஆற்றல் மற்றும் பண்புகளை வந்து பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறுபட்ட தனிமங்களோட அணுக்களையும் வந்து இது வேறுபட்டு காணப்படும். ஒரே தனிமங்களில் வந்து இருக்கிற அளவு ஆற்றல் பண்புகளை மட்டும் பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இது என்ன பண்ணணும், டக்குன்னா தனிமங்களோட அணுக்கள் இருக்குல்ல, அதுலேயும் வந்து வேறுபட்டு இது வந்து தனித்து காணப்படுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அணுக்கள் முழு எண் விகிதங்களில் இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. அணுக்கள் என்னது, ஒரு முழு எண்களில் இணைந்து ஒரு மூலக்கூறு, ஒரு அணு என்னது, சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து ஒரு முழு விகிதங்களில் இருந்து ஒரு மூலக்கூறு உருவாகிறத பற்றி சொல்கிறாங்க. இது வந்து என்னது, இவை தனித்து காணப்படும், ஆனால் இதோட ஒரு அடையாளம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஒரு இணைந்து ஒரு முழு எண்கள்லேருந்து இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாக்குறப்ப அதுலேருந்து தனித்து காணப்படுங்கிறாங்க. தனித்து காணப்படுறப்ப என்ன பண்ணும், அது ஒரு அடையாளம். நம்ம இப்போ ஒரு பொசிஷன் நம்ம சொன்னோம்னா அதோடைய நம்மளோட அடையாளங்கள் தான் நம்ம சொல்லுவோம். தனித்து நம்ம நிற்கிறோம். இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு தனித்து காணப்படும். அதை அவனை வந்து அவனை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அடையாளம் வச்சு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அடையாளம் வச்சு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அதே தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா இந்த பாயிண்ட்? நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நடத்தினாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும், ஈஸியாக நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிள் டாப்பிக்காக உங்களுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, டால்டன் அணு கோட்பாடுனா என்னன்னு சொல்லிட்டேன். முக்கிய அனுமானங்கள் என்னது, 5th பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. 5 பாயிண்ட்லையும் ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறது சிம்பிளாக அப்படியே ஒரு லைனில் இருந்து ஷார்ட்கட்டாக எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஓகேவா நான் சொல்கிறதுன்னா ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறத நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகேயா? டால்டன் அணு கோட்பாடுனா என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். திரும்பி இன்னொரு டைம் வேணால் ரிவிஷன் பண்ணிடலாம். டால்டன் அணு கோட்பாடுனா என்னது, ஒரு அணு என்பது இயல்பாக நடுநிலைத்தன்மையுடைய தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கி மேலும் வேதிவினையில் ஈடுபடும் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள்கள் தான் அணு கோட்பாடுன்னு டால்டன் அணு கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, டால்டன் அணு கோட்பாட்டில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, டால்டன் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. என்னது முக்கிய அனுமானங்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. என்ன அனுமானங்கள் முன்மொழிஞ்சிருக்காருன்னா 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 5 பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன், பருப்பொருள் அணுக்களால் உருவானது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு அணு என்பது மிகச்சிறிய அடிப்படையான பிரிக்க இயலாத துகள்னு சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்க, ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ இயலாதுன்னு சொல்கிறாங்க. தென் 4th பாயிண்ட் என்னது, ஒரு தனிமத்தின் அணுக்கள் அனைத்துமே ஒரே ஆற்றல் அளவு பண்புகளை மட்டும் பெற்றிருக்கும். அதே நேரத்தில் அது வேறுபட்ட தனிமங்களை இருந்து என்ன பண்ணும், வேறுபட்டு காணப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுக்கள் முழு எண்கள் விகிதங்களை மட்டும்தான் உருவாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உருவாகிறதுன்னு நம்ம சொல்கிறோம்.
உருவானாலும் அது தனித்து காணப்பட்டு நம்மளுக்கு ஒரு அடையாளமாக அது வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு 5 பாயிண்ட் முக்கிய அனுமானங்கள். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்லையும் கேட்கலாம். அது ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். டால்டன் கோட்பாட்டில் இதேமாரி உங்களுக்கு ஒன் வேர்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுமாரி பார்த்துக்கோங்க. இன்னையோடைய டாபிக் இதுதான். நெக்ஸ்ட் டாபிக் எடுக்கிறேன். இதுமாரி சிம்பிளான இது உங்களுக்கு வேணும்னா லக்ஷ்மி இன்ஸ்டியூட்டில் தொடர்பு கொண்டு இருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.